ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஓல்டு சாரீலேருந்து லாங் ஃப்ராக் கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் ஸ்டிச்சிங் மட்டும்தான் காட்டியிருக்கேன். உங்கள் யாருக்காவது கட்டிங் வீடியோ தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஃப்ராகில் கட்டிங் வீடியோவும் சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃப்ராகுக்கு பாட்டம் தனியாக, பாடி பார்ட் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இது டபுள் பார்டர் மெத்தடில் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த சேரீயில் மேலே இருந்த பார்டர் கட் பண்ணிவிட்டு கீழே இருந்த பார்டரோட சேர்த்து ஜாயின் பண்ணி மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. கீழேயும் பாட்டமுக்கு கீழே ஒரு 1.5 இன்ச்சில் வந்து மடிச்சடித்து ரெடி பண்ணிக்கலாம். நான் லைனிங்கும் சேர்த்து தான் ஃப்ளீட் வைக்க போகிறேன். ரெண்டையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். மெயின் கிளாத் 1/4 இன்ச் உள் பக்கம் மடிச்சுட்டு மேலே லைனிங் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இது நீட் ஃபினிஷிங்காக பிசுறு எதுவும் வெளியில் தெரியாமல் இருக்கும். இப்போது ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்றுன்னு சொல்லி பாக்ஸ் ஃபோல்ட் டைப்பில் நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த டைப்பில் தான் இருக்கும் இந்த ஃபோல்டிங்கு. ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாடி பார்ட்டோட ஃப்ரண்ட்டு கிரே கலரில் மெயின் கிளாத் கட் பண்ணிவிட்டு லைனிங்கும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது அதோட செஸ்ட் அளவுக்கு அந்த முந்தானையோட கிளாத்லையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கிரே கலர் கிளாத்துக்கு மேலே அந்த பிங்க் கலர் கிளாத்தும் சேர்த்து போட்டு ரெண்டுமே நல்ல பக்கத்தில் இருக்கணும். நம்ம என்ன கலரை வந்து செஸ்ட் வரைக்கும் கொடுக்குறோமோ அது சென்டர் பார்ட்டாக வச்சுக்கோங்க. மேலே லைனிங் போட்டு 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டு எப்பவும் போல் நெக்கு திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுற்று தையல் போடுறதுக்கு முன்னாடி அந்த மேலே இருக்க கிளாத் இருக்குல்ல செஸ்ட் வரைக்கும், அதில் 2 பக்கமும் பின் குத்திக்கோங்க நகன்றாமல் இருக்கிறதுக்கு. ஸோ சுற்று தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது நான் அந்த கிரே கலர் கிளாத்லேயே என்ன பண்ணியிருக்கேன்னா பாம்பாம் டிசைனுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அளவை வந்து குறிச்சிட்டு சென்டரில் இருக்க பார்ட்டில் மட்டும் நம்ம அந்த டிசைனை வந்து அந்த பால்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படியே ஒன்றும் இல்லை, அதுக்கு உள்ளே வந்து அதை விட்டுட்டு மேலே தையல் போடுங்க. அது ஃபினிஷிங் ஆயிரும் வெளியில் தெரியாமல். இந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி 2 சைடும் சென்டர் டாட் பிடிச்சிக்கோங்க. இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டு. இதுக்கு பேக்குக்கு நான் நெக் ஆல்ரெடி திருப்பி வச்சுட்டேன் எப்பவும் போலவே. இப்போது சென்டரில் கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஐ பட்டியும் இன்னொரு பக்கம் ஹூக் பட்டியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு பக்கமும் ரெடி பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அளவு மேலே கீழெல்லாம் பார்த்துட்டு கீழேருந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் நம்ம ஓப்பனை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடுறோம். 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணோம்னா அந்த மேலே ஒரு 2-3 ஹூக்குக்கு மட்டும் ஓப்பனாக இருக்கும். இதுலேயுமே அந்த ஷோல்டர்லேருந்து பிடிக்கிற டாட் வந்து 2 சைடும் பிடிச்சு எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணோம்ல, அந்த துணியை பேக் பார்ட் பக்கமாக இருக்கிற மாதிரி திருப்பிட்டு மேலே வந்து படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப எல்லாத்தையும் காட்டினா ரொம்ப லாங் வீடியோவாக போகுன்றனால ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ஸோ இல்லை இன்னும் தெளிவாக வேணும்னாலும் நான் ஃபுல் வீடியோவாக இன்னொரு தடவை அப்லோட் பண்ணுறேன். ஸ்லீவ் 2 பக்கமும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த பாடி பார்ட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ளீட் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இதையும் தூக்கி அட்டாச் பண்ணிடுங்க. ரெண்டு சைடுமே ஃப்ரண்ட்டு பேக்லேயும் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா மேலேருந்து நம்ம எப்போவும் தையல் போடுற மாதிரி தையல் போட்டுட்டு லைனிங் அட்டாச் பண்ண வேண்டாம், மெயின் கிளாத்தை மட்டும் அப்படியே அட்டாச் பண்ணிட்டு வரோம். மெயின் கிளாத்தை அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதை உள் பக்கம் விட்டுட்டு அதுக்கு மேலே 2 சைடு லைனிங்கையும் எடுத்து அட்டாச் பண்ணுங்கள். இந்த மாதிரி தையல் 2 பக்கமும் தையல் போட்டுட்டு அந்த
இந்த ஃப்ராகுக்கு பாடி மெஷர்மெண்ட் எது சரியான அளவோ அதை வந்து எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இந்த ஃப்ராக் வந்து இப்படி தான் இருந்தது. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.